தமிழகம் முழுவதும் எங்க சென்று பிரச்சாரம் செஞ்சாலும் மக்கள் எழுச்சியா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. திமுக செய்யற சதி திட்டங்களை என்ன பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போறோம், சிலிண்டர் விலையை குறைக்க போறோம்ன்றாங்க. 3 வருடங்களை ஏன் பண்ணல? அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் மேம்பாட்டுக்காக துறைக்காக ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர். அவங்க இளைஞர்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? போதைப் பொருள் மாநிலமா மட்டும்தான் மாத்திருக்காங்க தமிழகத்தை. அதே போல லேப்டாப் கொடுக்கறது கிடையாது. எந்த விதமான கல்வி தரம் வளர்த்தது கிடையாது. அது கல்லூரிகளா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், ஸ்மார்ட் கிளாஸ் நிறைவேற்றப்பட்டது கிடையாது. எல்லாமே ஜியோ மட்டும் பாஸ் பண்றாங்க. எந்த விதமான சலுகைகள் மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல. 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல. அதே போல தாலிக்கு தங்கம் கொடுக்கறது இல்ல. தாலிக்கு தங்கம் கொடுக்க மாட்டாங்க, டாஸ்மாக் கடை மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்க மாட்டாங்க, தாலி அறுக்குதான் திமுக முதல் நிற்பார்கள். என்னோட கேள்வி. அதே போல இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு வந்திருக்காரு. ராகுல் காந்தி ஒரு சுற்றுலா பயணி மாதிரி தமிழகத்துக்கு யாருமே திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இங்கு களத்துல வேலை செஞ்சு கொடுத்தது எடப்பாடி அவர்கள். அதிமுக ஆட்சியில தான் விவசாயமும் சரி, கல்வியும் சரி, சுகாதாரத்துறையும் சரி முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது அதிமுக ஆட்சியில தமிழகம். அதே போல கொரோனா காலத்துல எந்த விதமான வருமானம் இல்லாத காலகட்டத்துல கூட அனைத்து வெல்ஃபேர் ஸ்கீம், அனைத்து திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் நம்ம மக்களுக்கு சேர்த்தோம். இவங்க ஒரு புயல் வந்தாலே சமாளிக்க முடியல. நிச்சயமாக மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிப்பாங்க. 40 தமிழகத்துல அதிமுக ஜெயிக்கும். இப்போ 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தீங்க. கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு கூட கடுமையான எந்த ஒரு விமர்சனத்தை கூட பார்க்க முடியல பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பாஜக நோட்டாவோட போடுற கட்சி. பாஜக நம்ம ஆட்சியில இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமா இருந்தாதான் நிறைய திட்டங்கள், சட்டங்கள் கொண்டு வர முடியும். அதே 11 மெடிக்கல் காலேஜ் கூட நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஆனா நம்மளும் அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி அதுக்கான திறன்பட நம்ம செயல்பட்டாதான் நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வரும். அது ஸ்டேட் ஸ்கீம்ஸ்க்கு, சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம இணைந்து பணியாற்றினா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். இப்ப மீண்டும் நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது பாஜக செயல்படுறது பார்த்தா தமிழகத்துக்கு எதுவுமே பண்றது இல்ல. அவங்க திமுகவோட பி டீமா செயல்படுறாங்க. திமுக பாஜகவோட பி டீமாவும், பிஜேபி திமுகவோட பி டீமாவும் செயல்பட்டு தமிழகத்துக்கு எந்த நல்ல திட்டங்களும் வரதில்லை. தமிழர்களோட உரிமைகளை நம்ம பாதுகாக்கணும், தமிழர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னா பாஜகவோ காங்கிரஸோ சரிப்பட்டு வராதுன்னு எடப்பாடி ஐயா எந்த நேஷனல் பார்ட்டிஸோட கூட கூட்டணி இல்லைன்னார். உதயநிதி அவர்கள் ஒருமையில பேசுறாரு, ஆபாசமா பேசுறாருன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க பேசல கூட அண்ணாமலை அவர்களையும் உதயநிதி அவர்களையும் ஒருமையில பேசியிருக்கீங்களே. அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்கள் என்ன மாதிரி பேசியிருக்காங்க? உதயநிதி அவர்கள் தவறான வார்த்தைகளை ஆபாசமாக பாலியல் ரீதியாக, அது செக்ஷுவல் கானோட்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது நான் இப்ப நாகரிகத்தை கருதி அதெல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது. சில வார்த்தைகள், விளக்கு பிடிக்கிறீங்க, முட்டி போடுறீங்க, படுத்துக்கிறீங்க, சில்லற தேடல, காலு சந்தில வேற என்ன தேடுறீங்க, இதெல்லாம் பேசியிருக்காரு மேடையில. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள், இளைஞர்கள் எத்தனை பேர் பாக்குறாங்க. அதுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய, நான் எது விதமான அநாகரிகமா நான் பேசல, அவங்க பேசுனதுக்கு பதிலடி கொடுத்தேன். அதே போல அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை விமர்சிக்கிறார். புரட்சி தலைவி அம்மா 6 முறை முதலமைச்சர். அண்ணாமலை ஐபிஎஸ்ல ஒண்ணு விளங்கலன்ட்டு விட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு. இங்க சோசியல் மீடியால அரசியல் செஞ்சுக்கிட்டு கூட்டணியில இருக்கும் போது அம்மாவையும் அண்ணாதுரையும் விமர்சிக்கிறார். தமிழக மக்கள் எல்லாமே பார்த்து கொண்டிருக்காங்க. நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க.